மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்துல வந்தாலும் கூட அவர் ஒரு படகில் ஏறி உட்கார்ந்தார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் அதிகமாய் கடலோர பகுதியில் ஊழியம் செய்திருக்கிறார். அப்படி ஊழியம் செய்த அந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம் தான் இப்பொழுது நாம் தியானிக்க போற சத்தியமா இருக்கிறது. அதை நாம் காலையிலே கொஞ்ச நேரம் தியானித்தோம். அதனுடைய பிற்பகுதியை இந்த மாலையில் தியானிக்க தேவன் நமக்கு திரும்ப செய்வாராக. அதற்கு ஆதாரமாக நாம் திருப்பின வசனம் தான் லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம். இந்த லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல நடந்த சில சம்பவங்களை தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுவாராக. இங்கே கனசரேத் கடற்கரை என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இங்க ஒரு பெரிய சமுத்திரத்தை தேவன் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். இந்த சமுத்திரம் இந்த உலகத்திற்கு அடையாளமா இருக்கிறது. இரண்டாவது, அந்த சமுத்திரத்துடைய கரையில ஒரு படகை அங்க தேவன் குறித்து பேசுகிறார். படகு நம்முடைய வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம அடுத்ததாக சொல்லப்படுது அங்க 2 விதமான படகு இருந்தது என்று சொல்லுகிறார். அப்படின்னா 2 விதமான படகு என்பது இந்த பூமியில் இருக்கிற 2 விதமான ஜனக்கூட்டத்தை காட்டுகிறது. ஒன்று தேவனை அறிகிறவர்கள், இன்னொன்று தேவனை அறியாதவர்கள். ஒன்று தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இன்னொன்று தேவனால தெரிந்து கொள்ளப்படாதவர்கள். ஒன்று ஆவிக்குரிய கூட்டம், இன்னொன்று மாம்சத்திற்குரிய கூட்டம். அதுதான் அந்த 2 படகிற்கு அடையாளம். அது மாத்திரம் இல்ல, ஒரு படகில் இயேசு ஏறினார் என்பதை 5வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்படியானா அந்த ஒரு படகுடைய விசேஷம் என்ன? அது சீமோன் பேதுருதான் இருந்தது. அப்படியானா யார் இந்த சீமோன் பேதுரு? கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவனும், கர்த்தரால அழைக்கப்பட்டவனும், கர்த்தருக்காக விசேஷமாக முத்திரிக்கப்பட்ட ஒரு ஊழியனுமாய் இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அப்படிப்பட்ட ஒருவருடைய படகில தான் இயேசு கிறிஸ்து ஏறினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானா இந்த படகை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிற சம்பவம் என்ன என்று பார்த்தா, அங்கே படகு நின்று கொண்டு இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவது, அந்த படகைக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்ட அது வெறுமையாக்கப்பட்ட படகு என்று பார்க்கலாம். மூன்றாவது, அது விரும்பப்படாத படகா இருந்தது. ஏன் நின்று கொண்டு இருந்தது அப்படின்னு பார்த்தா, அதற்கான அடுத்த மூமெண்ட், அதுக்கான அடுத்த நிலை அதுக்கு தெரியாமலே இருந்தது. அப்படின்னா ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நின்று விடக்கூடாது. அது என்ன செய்யணும்? அது நகர்ந்து செல்லக்கூடியதாய், அடுத்த நிலைக்கு கடந்து செல்லக்கூடியதாய், இன்னும் ஒரு படி மேலாக உயர்த்தப்படக்கூடியதா இருக்கிறமே தவிர, எந்த சூழ்நிலையிலும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும், ஒரு தனிப்பட்ட குடும்பமானாலும், ஒரு தனிப்பட்ட ஒரு சபை ஊழியமானாலும், அது என்ன பண்ணக்கூடாது? ஒரு இடத்துல நின்றுடக்கூடாது. அது நகர்ந்து செல்லக்கூடியதா இருக்க வேண்டும் என்பதை நம்ம காலையில பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாம இந்த படகினுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு வெறுமையாக்கப்பட்ட நிலை இருந்தது. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாங்க. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாங்கன்னா என்ன? ராம் முழுவதும் அங்கே போராடி ஒரு பிரயாசத்தை மேற்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன இல்லை? நிறைவு இல்லை, வெறுமையாய் வந்திருக்கு. நாம கூட நிறைய பிரயாசப்படுறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்குன்னா வெறுமையா தான் இருக்கு. ஆண்டவருக்காக என்னென்னமோ செய்யறதுக்காக என்னென்னமோ குட்டிக்காரன போடுறோம், என்னென்னமோ பெல்ட் அடிக்கிறோம், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம். ஆனா என்னதான், ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு வெறுமை தான் காணப்படுது. காரணம் என்ன? நம்முடைய நிலை தேவனுக்கு இன்னும் சீர்படாததுனால அது வெறுமையாகவே இருக்கிறது. மூன்றாவது, எப்போ நம்முடைய வாழ்க்கையில வெறுமை வருகிறதோ அப்பொழுதே நம்முடைய படகு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் விரும்பப்படாததாக மாறுகிறது, விருப்பம் இல்லாததாக மாறுகிறது. கொஞ்சம் கூட அது நேசிக்கக்கூடியதா இருக்காதபடினால வாழ்வதற்கே நாம் என்னவாயிடுறோம்? ஒரு வெறுப்புள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். அதனாலதான் அந்த படகு எப்படிப்பட்டதா இருக்குதா? விரும்பப்படாததா இருக்கிறது.
அதனாலதான் அந்த மீனவர்கள் கூட அந்த வாழ்க்கை படகுல ரொம்ப நேரம் தங்காம உடனே அதை விட்டு இறங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில தங்களுடைய படகு என்று சொல்லப்படுகிற வாழ்க்கையும் குடும்பமும் சூழ்நிலையும் தனிப்பட்ட ஜீவியமும் இப்படிதான் இருக்குது இல்ல. இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிட்டோம். இந்த வருஷத்துல ஆரம்பிச்சு ஒரு மாசத்தை கடந்த 2வது மாசத்துக்குள்ள வந்துட்டோம். நம்ம இப்படி வந்த நம்முடைய வாழ்க்கையில இன்னும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு அசைவு இல்லாம எங்கேயோ ஒரு இடத்துல நின்று இருக்கிறோம். அது வேலையானாலும் வருமானமானாலும் நம்முடைய கையின் பிரயாசமானாலும் இல்ல நம்முடைய ஊழியமானாலும் நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியமானாலும் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நின்றுடும் இல்ல. ஆமா, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு மேல அது நகர்ல அப்படின்னா அதுக்கு அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னா அதை தூக்கி சமுத்திரத்துல போட்டுன்றார். அப்ப என்னன்னா கொஞ்சமாவது அசையணும், கொஞ்சமாவது நகரணும், கொஞ்சமாவது மூவ் ஆகணும் இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. குழந்தை மாதிரி என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். இந்த பாருங்க, சின்ன பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்றாங்க பாருங்க. அவங்களுக்கு ஆண்டவர்னா யாருன்னு தெரியாது, வேதம்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு கர்த்தர்னா தெரியாது, வசனம்னா தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சண்டே ஸ்கூல்ல கேட்டதை படிச்சதை கத்துக்கிட்டதை இன்னைக்கு சபை மத்தியில கொண்டு வராங்கன்னா கொஞ்சம் நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி ஆண்டவருக்காக கொஞ்சம் நகர ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தேவன் அவங்களுக்கு வளர்த்த கிருபைகளை கொடுப்பார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் செயல்படுவார் இல்ல. ஆனா நம்ம நகர்ந்துட்டோம்னு உட்கார்ந்துட்டு இருந்தா உப்பு பூத்துருவோம், நம்ம மேல ஐஸ் கட்டி தூக்கி வச்சிருவாங்க, நம்ம மறுத்து போயிடுவோம், லோத்தோடைய மனைவி மாதிரி ஆயிடுவோம் இல்ல. அதுதான் நம்ம ரொம்ப கஷ்டம். நம்ம நகர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. லோத்தோடைய மனைவி அவருடைய நினைப்பு என்ன, நம்ம நகர்ந்துட்டோம் தானே நினைச்சா. நம்ம தாண்டிட்டோம், எல்லையை தாண்டிட்டோம் அப்படின்னு தான் திரும்பி பார்த்தா எங்கதான் இருக்கிறா, வானிலே தான் இருக்கிறா, கோட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறா. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நகர்ந்துட்டோம், தாண்டிட்டோம், நம்ம அடுத்த நிலைக்கு வந்துட்டோம் நினைக்கிறோம். ஆனா இல்ல, நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு ஜடமா இருக்கிறோம், ஒரு கல்லை போல நிற்கிறோம், தேவனுக்கு பிரயோஜனமற்ற நிலையில இருக்கிறோம் இல்ல. தேவனுக்கு கொஞ்சம் கூட நம்ம பாத்திரம் இல்லாம இருக்கிறோம். தேவன் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போக விடவே மாட்டார். அப்படியானா இந்த மாலை நேரத்துல நாம் நம்முடைய வாழ்க்கை படைக்க தேவனுக்கு டெடிகேட் பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த நிலைக்கு நமக்கு நகர முடியும். எப்போ நம்ம நகர்றோமோ அப்போதான் நம்முடைய வாழ்க்கை படகில் இருக்கிற வெறுமை மாறி நிறைவுள்ள தேவன் நம்மளை என்ன பண்ணுவாராம், நிரப்புவதற்கு வல்லவராக இருப்பார். அது மாத்திரம் இல்ல, விரும்பப்படாத என்னுடைய வாழ்க்கை படக, விரும்பப்படாத என்னுடைய குடும்ப வாழ்க்கையை அவர் விருப்பமுள்ளதாய் மாற்றிடுவார் இல்ல. கசந்துட்டு இருப்போம், வீட்டுள்ள போறதுக்கே கசப்பா இருக்குதுங்க. என் வீடு தான், ஆனா என் வீட்டுள்ள போறதுக்கே எனக்கு என்ன இல்லை, விருப்பமே இல்லை. ஏன் அதே மூஞ்சதான் பார்க்கணும், அதே குடும்பத்தை தான் பார்க்குறோம். அது எப்போ போனாலும் அந்த கடைக்காரன் நின்றுட்டு இருப்பான், இல்லைன்னா ஹவுஸ் ஓனர் நின்றுட்டு இருப்பான், இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் நின்றுட்டு இருப்பான். எவனாவது நின்று என்ன பண்ணிட்டு இருப்பான். எனக்கு விருப்பம் இல்லை, ஒரு வெறுப்பு தான் இருக்குது அப்படின்னா அந்த வெறுப்பு மாறணும்னா தேவனுடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு காலையில நமக்கு கற்றுக் கொடுத்தான். இந்த மாலையில இயேசு எந்த படகில ஏறினார் என்பதை காலையில கொஞ்சம் பார்த்தோம். இயேசு எந்த படகில ஏறினார், எப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை படகில ஏறினாரோ அப்பவே நம்முடைய படகு, நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கையுடைய திட்டம், செயல்பாடு, சித்தம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் இல்லையா. அதனால காலையில பார்த்தோம், யார் படகில் இயேசு அப்படின்னு பார்த்தோம், ஏன் நம்முடைய படகில் இயேசுன்னு பார்த்தோம், எதற்காக நம்முடைய படகில் இயேசுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ முதல் பாயிண்ட் தான் காலையில பார்த்தோம், யாருடைய படகுல இயேசு ஏறினார் என்பதை பார்த்தோம். பேதுருடைய படகுல இயேசு ஏறினார். அப்படி ஏறும்போது படகினுடைய திட்டம் மாறுது, படகினுடைய திசை மாறுது, படகினுடைய செயல்பாடு மாறுது, படகினுடைய அசைவும் மாறுது. எங்கேயோ நகர்த்திக்கிட்டு போய் நிறுத்தி வைக்க வேண்டிய படகு இயேசு ஏறின உடனே அது அசைந்து என்ன பண்ணுது, வேறு ஒரு வழியாய் சமுத்திரத்துக்கு போகிறது. அப்ப நீங்களும் நானும் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கை படகுல ஏற்றிட்டோம்னா
நம்ம திசை மாறி அலையாம, தாறுமாறா எங்கேயோ ஓடாம, எங்கெங்கயோ அலைந்து தெரியாம சரியான பாதையில நாம் என்ன பண்ண முடியும், பயணிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அதுக்கு தான் காலையில நான் சகேயுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தேன். ஏதோ ஒரு திட்டத்துல வந்தான், ஏதோ ஒரு நோக்கத்துல வந்தான், ஏதோ ஒரு யோசனையில வந்தான், ஏதோ ஒரு செயல்பாடுல வந்தான். ஆனா இயேசு அவனுடைய வாழ்க்கை படகுல ஏறின உடனே எல்லாம் மாறி போச்சு. டோட்டலா எல்லாம் மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? எல்லாம் அவன் பார்த்துட்டு அவன் எங்க போகணும்னு திட்டமிட்டானோ, எப்படி போகணும்னு திட்டமிட்டானோ, எந்த இடத்துக்கு போகணும்னு திட்டமிட்டானோ தெரியல. ஆனா இயேசு அவன் வாழ்க்கை படையில ஏறினவுடைய அவன் நேர் வழியா வீட்டுக்கு புறப்பட்டு வருகிறான். அவன் நேர் வழியா வீட்டுக்கு கடந்து வருகிறான் என்று சொன்னா இயேசு நம்முடைய படகுல வாழ்க்கையில இருக்கிறது ரொம்ப அவசியம். அது மாத்திரம் இல்ல, காலையில சொன்னேன், இயேசு நம்முடைய படகுல ஏறினா கொஞ்சம் இழப்பை சகிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். பேதுருடைய படகுல இயேசு ஏறின உடனே அவன் பலத்தை இழந்தான். என்னென்னலாம் இழந்தான் தெரியுமா? அவன் பலத்தை இழந்தான், அவனுடைய முழு ஆற்றலை இழந்தான், அவனுடைய முழு நம்பிக்கையை இழந்தான். இவைகள் எல்லாம் இழந்துதான் என்ன பண்றான், அவன் அந்த படகை கொஞ்சம் நகர்த்துறதுக்கு யோசிக்கிறான். அதே போலதான் சகேயு கூட இயேசுநாதருடைய இயேசுநாதருக்கு இடம் கொடுத்த உடனே, அவருடைய வாழ்க்கை படையில இயேசு ஏறின உடனே சகேயுடைய விருப்பம், சகேயுடைய ஆசை, சகேயுடைய துன்மார்க்கமான ஜீவியம், சகேயுடைய எல்லா தீய பழக்க வழக்கம், அருவருப்புகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா மாறி அவன் சொல்றான், இனி நான் இந்த ஆஸ்தி என்ன பண்றேன், எவனிடத்துல அநியாயமா வாங்கியிருந்தா நான் அதனையே திருப்பி கொடுக்கிறேன். இழக்க தெரியணும், ஒரு இழப்பை கற்றுக்கொள்ள தெரியணும், இழப்பை சகிக்க தெரியணும். அப்பதான் இயேசு என் வாழ்க்கையில ஏறினார் என்பதற்கு அடையாளம். இல்ல 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 இயேசுநாதரியா ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் ஒரு பக்கம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்பதற்கு நாம் ஆள் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவனுக்குள்ள வந்துட்டா என்ன ஆயிடும், அவனுடைய பழைய ஜீவன்லாம் வெளியே போயிடும், அவனுடைய பழைய பழக்க வழக்கெல்லாம் என்ன பண்ணணும், வெளியே போயிடும், பழைய அக்ரூர சுவாபங்கள் என்ன பண்ணிடணும், வெளியே போயிடும், பழைய பொல்லாத துன்மார்க்க கட்டுகள் என்ன பண்ணணும், வெளியே போயிடும். அப்படி வெளியில போனாதான் இயேசு நம்முடைய வாழ்க்கை படைகளை ஏறுவதற்கு அடையாளம். அப்படியானா எதுவுமே மாறல அப்படின்னா நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமே இல்லை. அதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த சகேயு மூலமாய் கற்றுக் கொடுத்தார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும்போது சில இழப்புகளை சகிக்க தெரியணும். அப்படி சகிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில தீமை அல்ல, நன்மையாக மாறுகிறது. அதான் பார்த்தோம். அந்த ஜனங்களுடைய நிலைமையை கர்த்தர் பார்த்தார். அவங்கள தேடி தன்னுடைய ஊழியர்களை அனுப்பினார். அங்க என்ன பண்ணாங்க, இந்த ஜனங்க என்ன பண்ணல, அங்க முழுசா அவரை ஏத்துக்கல. ஏன்? இழக்கிறதுக்கு அவங்களுக்கு பொறுமை இல்லை, ஆண்டவருக்காக டெடிகேட் பண்ணதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால என்னவாயிற்று, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தாமதம் ஆயிடுச்சு. அப்படியானா நம்முடைய படைகளை இயேசு ஏறினார்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல இயேசு வந்தார்னா, நம்முடைய இழப்புகள் மத்தியில ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். 1% நாம் அவருக்காக எழுந்தோம்னா கூட 99% திரும்ப நம்முடைய படகை அவர் நிரப்புவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருப்பார். ஆனா அந்த 1% நாம் அவருக்காக இழப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். இல்ல அவரை கேள்வி கேட்க கூடாது. இல்ல இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்த நாட்கள்ல யோவான் ஸ்நானகனை சிறையில கொண்டு போய் வச்சுட்டாங்க. யோவான் ஸ்நானகன் சிறையில இருக்கும்போது யோவான் ஸ்நானகன் வெயிட் பண்றாரு. என்ன, இயேசு கிறிஸ்து மனு போட்டு ஜாமீன்ல யோவான் ஸ்நானகனை வெளியே எடுத்துருவாரு அப்படின்ட்டு யோவான் ஸ்நானகன் உள்ள வெயிட் பண்ணி இருக்கிறார். என்ன வெயிட் பண்றாரு, இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, வரும்போதே என்ன பண்ணுவாரு, ஒரு பெரிய மனு போட்டுட்டு உள்ள வந்து தூக்கி போட்டுட்டு ஊழியக்காரன் அனுப்பு அப்படின்னு சொல்லுவார் பார் அப்படின்னு நினைத்தார். அப்படி இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா கவனி, இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா சிறைச்சாலை கம்பெல்லாம் என்ன பண்ண போகுது, உடைய போகுது, எல்லாம் பறக்க போகுது, அதனால எல்லாம் மாற போகுது அப்படின்ட்டு என்ன பண்றாரு யோவான் ஸ்நானகன் பயங்கர நம்பிக்கையா இருக்கிறார். ஆனா என்ன நடந்துச்சு, ஒன்றுமே அசையல, ஒன்றுமே நடக்கல, ஒன்றுமே செய்யல. ஒரே இழப்பு தான், ஒரே பலவீனம் தான், ஒரே கட்டு தான், ஒரே போராட்டம் தான்.
அதனால யோவான் ஸ்நானகர் என்ன கேட்கிறாரு தெரியுமா? யோவான் ஸ்நானகர் கேட்கிறாரு, வருகிறவர் நீதானா இல்ல வேற ஒரு அண்ணமான்றதை போய் கேளுன்றார். அப்படின்னா என்ன? இயேசுநாதர் வந்தா என்ன ஆயிடும்? இயேசுநாதர் வந்தா சில மாற்றம்லாம் உண்டாயிருக்குமே. இயேசு கிறிஸ்து வந்துட்டா என் குடும்ப படைகளை என்ன இருக்கும், சில அசைவெல்லாம் வந்திருக்குமே. ஆனா ஒண்ணுமே வரலையே. இன்னைக்கும் அநேக விசுவாச பிள்ளைங்க அப்படிதான். ஆண்டவரை ஏத்துக்கிட்டா ஒரே நாள்ல எல்லாம், ஒரே ராத்திரியில சில கோடிகள் நம்ம வீட்டுல வந்து விடும், சில 500 ரூபா கட்டுகளை தான் நம்ம பீரோவில் வந்து விடும். ஒரே நாளில் எல்லாம் கடனை அடைச்சிட்டு, ஒரே நாளில் எல்லா ஃப்ளாட்ஸை வாங்கிட்டு, ஒரே நாளில் வீடை கட்டி எழுப்பிட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு இயேசுநாதர் தேடி வராங்க. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இருக்கிற கொஞ்சம் சொத்து கூட போயிடுது. வருந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இருக்கிற கொஞ்சம் சொல்ல காணாமல் போயிடுது. இல்லை, ஒரே வார பிரசங்கம் தான் அவங்க சேர்த்து வச்ச 10 சவர நகை எடுத்துக்கிட்டு வந்து காணிக்கப்பட்டியில் போட்டுருந்தாங்க. ஆமென் ஆமென் சொல்றவங்களாம் எடுத்து வந்து போட்டுருக்கு. இதெல்லாம் ராத்திரியிலே கர்த்தர் கணக்கு கேட்பாரு. அப்போ கவனிக்க, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையா கர்த்தரை ஏத்துக்கிட்டதுனால நாம என்ன நினைப்போம், ஆண்டவர் அப்படியே நம்மளுக்கு கொட்டி கொடுப்பாருன்னு ஆன்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் ஊழியக்காரன் சபைக்கு இடம் கேட்கிறான், அவன் இடம் வாங்கிறதுக்கு இடம் இல்லை, அவனுக்கு பணம் இல்லை, நீ சேர்த்து வச்சிட்டு இருக்கிற, ஊரெல்லாம் அடிச்சு என்ன பண்ற, நீ இடத்த சேர்த்து குமிச்சு வச்சிருக்கிற, பணமா குவிச்சு வச்சுக்கிற, நகையா குமிச்சு வச்சுக்கிற, அப்படிப்பட்ட நீ என் ஊழியக்காரனுக்கு எடுத்துட்டு போய் போடு அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணணும், இழைக்கிறதுக்கு மனசு வரணும். ஐயோ இன்னும் கொஞ்சம் சேர்க்கலான்னு பார்த்தா, இன்னும் கொஞ்சம் குவிக்கலான்னு பார்த்தா, இந்த ஆண்டவன் நான் இருக்கத்தெல்லாம் தீங்கிறது போட சொல்லிட்டாரு. ஏன் போட சொன்னாரு? உன்னை ஒண்ணு போட சொன்னா அவர் திரும்ப 9 உனக்கு கொடுக்க போறாரு. உன்னை 10 சவரம் தூக்கின அந்த பெட்டியில போட சொன்னா உனக்கு 100 சவரம் திரும்ப அவர் தர போறாரு. ஆனா 100 சவரம் எனக்கு தந்ததுக்கு அப்புறம் நான் 10 தரேன் அப்படின்னு சொன்னா தேவன் உன்னை ஏத்துக்க மாட்டார். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, போய் எகிப்துல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நான் அவங்களை கால் வைக்க சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்களை போய் கூப்பிட்டா நீ வேற ஏயா கிடைச்ச உதவித்தொகை, கிடைச்ச வெள்ளரிக்காய், கிடைச்ச வெள்ளைப்பூண்டு அதையும் கெடுத்து விட்டிய. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு காடைகளை கொடுக்க போறேன், மன்னாவை கொடுக்க போறேன், உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்க போறேன்னு சொன்னா இவங்க அதை தான் பாக்குறாங்களே தவிர கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு என்ன இல்லாம போயிடுச்சு, மனசு இல்லாம போனது. அதனால அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த நிறைவை பெற்றுக் கொள்ள முடியல. ரெண்டாவது பார்த்தோம், ஏன் இயேசு நம்முடைய படைகளை ஏறினார் என்பதை காலையில ஆரம்பித்தோம் இல்லையா? யாருடைய படைகளை இயேசு ஏறினார் என்பதற்கான விளக்கத்தை காலையில நம்ம கற்றுக்கொண்டோம். எதுக்காக என்பதை சில வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டோம். ரெண்டாவது, ஏன் நம்முடைய படைகளை இயேசு ஏறினார் என்பதற்கான காரணம் என்ன? வெறுமையாய் இருந்த என்னுடைய படகை எப்படி மாத்துறாராம்? நிறைவா மாத்துறான். பேதுருடைய படகு எப்படி இருந்துச்சு? கரையில வெறுமையா நின்றுட்டு இருந்தது. ராம் முழுதும் பிரயாசப்பட்டது, ராத்திரி முழுதும் இல்ல, ராம் முழுதும் கம்பெனியில வேலை செஞ்சு விடிஞ்சா அதுக்கு ஒரு சம்பளம் கூட இல்லைன்னா, ராம் முழுதும் ஓட்டி பார்த்துட்டு விடிஞ்சா அதுக்கு ஒரு ஓட்டி காசு கூட கிடைக்கலன்னா நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட், நம்ம டியூட்டி பார்த்ததெல்லாம் வேஸ்ட் இல்லையா? அந்த மாதிரி ராம் முழுதும் கடல்ல வேலை பார்த்தவர் விடிஞ்சா என்ன ஆச்சு? ஏர்லி மார்னிங் பாக்குறாரு, படகுல ஒரே ஒரு மீன் துண்டு கூட இல்லை. அப்பனா என்ன? எல்லா பிரயாசமும் போயிடுச்சு. ஒரு வெறுமையான வாழ்க்கையோடு வந்தாரு. நாம கூட அப்படிதான் இருந்தோம் இல்லையா? நம்முடைய வெறுமையை தெய்வம் பார்த்தார், நம்முடைய வெறுமையான தன்மையை தெய்வம் பார்த்தார். நீங்க வேதாகமத்துல 3 பேரை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒன்று ஆதியாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 42வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, யாக்கோபு என்கிற ஒரு குடும்பஸ்தனுடைய வெறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அப்படி பார்த்ததுனால அவனுடைய வெறுமையை கர்த்தராகிய தெய்வம் மாற்றுகிறார். வாசிக்க பார்க்கலாம். பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் இல்லன்னா இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு என் ஆண்டவர் மாத்திரம் என் கூட இல்லைன்னா நான் வெறுமையா தான் வந்திருக்கணும். அப்படின்னா நம்ம கூட சில நேரத்துல வெறுமையாய் போகாதபடிக்கு நாம் நிறைவாய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறதுனால, நம்முடைய நேசர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் நம்முடைய வெறுமையெல்லாம் கர்த்தர் மாத்துகிறார். அல்லேலூயா. அதே
மாதிரி நீங்க ரூத்தின் புத்தகம் 1 வாசிச்சீங்கன்னா அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, வாசிங்க 1:21. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திருப்பி வர நம்ம சொல்றாங்க, நான் நிறைவா தான் வரும்போது இந்த ஊருக்கு வரும்போது 100 சவரம் போட்டு வந்தேன். 6 மாசத்துல சர்ச்சைக்கு போனோம் பாருங்க, எல்லாத்தையும் உறிஞ்சிட்டாரு ஆண்டு. அப்படி உறிஞ்சிக்கிறவர் தெய்வம், நிரப்புகிறவர் ஆண்டவர். நம்ம நகமே அப்படிதான் சொல்லுது, நிறைவுள்ளவனா வந்த, நிறைவா வந்த நீ ஏமா நிறைவா வந்த நகமே, நிறைவா வந்து எத்தனை போய் எல்லாத்தையும் மோவாப்புல போய் அடங்குமான வச்சுட்டு இப்ப நீ பெத்தலைக்கு எப்படி காஞ்சி கரோட மாதிரி வர. ஆனா தெய்வம் என்ன பண்ணா தெரியுமா, உன் வெறுமையை பார்த்தா. உன் வெறுமையை பார்த்தவர் அதே ரூத் 3:17 போவாஸ் என்கிற ரூத் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாட்டமா இருக்கிற ஒரு புருஷன் இடத்துல பேசுறாரு. எப்படி பேசுறாரு பாருங்க, மேலும் அவர் நீ நகோமி கிட்ட போகும்போது எப்படி போகாத, வெறுமையா போகாத, ஏன்னா உனக்கு நான் கொடுக்கக்கூடிய நிறைவான பலனை கொண்டு போய் அங்க சேர்த்துது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ரூத் 2:12 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையில் கீழே நீ வந்ததுனால உனக்கு நிறைவான பலனை கொடுப்பேன், நீ குறைந்து போக மாட்டேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிட்ட ஒருத்தன் வந்துட்டா, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை படைகளை ஏறிட்டா இனி நமக்கு வெறுமை இல்ல, நிறைவுதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் 3வது சங்கீத புஸ்தகம் 141:8 நீங்க படிச்சீங்கன்னா அங்க சங்கீதக்காரன் ஒரு பாட்டை பாடுகிறான். 141:8 வாசிங்க. இருக்கிறது, நம்பி இருக்கிறது, ஆத்மாவை கூட நீங்க வெறுமையா விட்டுடாதீங்கப்பா. அப்படியானா தேவன் ஒரு நாளும் நம்மளை வெறுமையா விடுகிறவர் அல்ல, இல்லையா? ஆனா ஒரு காலத்துல நம்ம மேல செம்ம கோபத்துல இருந்தார், நம்மளெல்லாம் போட்டு உரிச்சி எடுக்கணும், 65 பண்ணிடணும்னு நினைச்சார் நம்மள நம்ம மேல அவ்வளவு கோபமா இருந்தார். ஏசாயாவின் புத்தகம் 41:24 பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தையை பாருங்கன்னா ஏசாயா 41:24 இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியம், நீதான் சூனியமே. உங்கள் செயல் வெறுமையிலும், உன் செயல் ரொம்ப ட்ரைனஸ், வெறுமை, எதை தொட்டாலும் வெறுமை, உன் வார்த்தையில வெறுமை, நடக்கையில வெறுமை, கிரியையில வெறுமை, எல்லாத்திலையும் இல்ல ட்ரைனஸ். உன்னை பார்க்கும் போது எனக்கு வெறுப்பு தான் வரும். ஏன் தேட வேண்டிய தேவனை தேடாம சூனியத்தை போய் தேடுங்க. சூனியத்தை மாத்திரம் தெரியல, சூனியக்காரி மாதிரியே மாறிட்டேன். பேச்சு சூனியக்காரி, நடக்க சூனியக்காரி, செயல்பாடு சூனியக்காரி, உனக்கு பேரே சூனியக்காரி. அதனால நான் ஒன்று செய்யறேன். என்ன செய்யலாரா? இருக்கிறீங்க, உன் செயலே எனக்கு வெறுமையா தான் இருக்கு. உன்னை எவெல்லாம் பார்க்கிறானோ அவனை கூட நான் வெறுக்கிறேன். உனக்கு எவன் அடைக்கலம் கொடுக்குறானோ அவனை மதிப்பேன், எவன் உனக்கு ஆதரவு கொடுக்குறானோ அவனை மதிப்பேன். தேவன் இருதயம் பயங்கர கடினமாயிடுச்சு. ஏன் தெரியுமா? அவ்வளவு அட்டகாசம் பண்ணிடுச்சு இந்த கூட்டம். சிறுவர்களுடைய ஒன்றுக்கு தான் சொல்றேன். இன்னைக்கும் சில ரட்சிக்கப்பட்ட சில மாடுகள் அப்படிதான் இருக்கு. தெய்வத்தை தேடாம ஜோசியக்காரன், பூசாரி, மந்திரவாதி, சூனியக்காரன், ஜோசியக்காரன் வாயை தேடி ஓடிட்டு இருக்கு. அப்படி தேடிட்டு போன நீ அவங்கள மாதிரி உட்காந்து கும்பிடு போட வேண்டியதான். அவனுடைய ஆவியை என்ன பண்ணுவான்? உன் தலையில ஏற்றி விட்டுருவான். 4 நட்சத்திரம் பார்க்கறது, ரேகை பார்க்கறது, அமாவாசை பார்க்கறது, ஏசுநாதனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஊழியக்காரனுடைய பேச்சு யாருக்கும் எடுப்படாது. எவனோ குடுகுடுப்புக்காரன் வந்து சொல்லிட்டான் நீ சாவு போற, ஒருத்தவன் அல்லறைட்டு ஓடிவா. கேடியா எத்தனை முறை நான் சொல்லியிருக்கிறேன். ஊழியக்காரங்க பேசும்போது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதா விசுவாசித்தா உன் ஆத்துமாவுடைய வியாபகத்தை கர்த்தர் மாற்றுவார். அப்படி ஒன்ன நீ ஒப்பு கொடுக்கலன்னா இப்படிதான் நடக்கும். எப்படி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு தீர்க்கதரிசி சொல்லுது. உள்ள மீன் செத்து கிடக்குது, அதுக்கு தண்ணி வைக்கல மாடு, அது தண்ணி வச்சா அதையே சாகாம இருக்கு. அவன் சொன்னானா மீன் செத்துச்சான். நான் சொல்ற ஜீவனுள்ளவர் சொன்னாரு, நீ உயிரோட இருக்கிறிய, அந்த நம்பிக்கை எங்க போச்சு?
இதெல்லாம் நினைச்சா தேவ கோபம் அந்த வீட்டின் மேல இறங்காம இருந்தது தெரியும். ஏன் தெரியுமா? தேவன் விக்கிரகங்கள் பேர்ல எரிச்சல் உள்ளவரா இருக்கிறார். இல்ல அப்படி இருக்கும்போது எவனோ ஒருத்த வந்து ராத்திரி குடுகுடு பாட்டினா உன்னை சாவடிக்க போறான் அப்படின்னா நீ அலறலாமா? ஏன் அலறல தெரியுமா? அசுத்த ஆவியில் உங்களுக்கு வாசமா இருக்கிறதுனால தான் உனக்குள்ள அலர் இருக்கு. ஆனா ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறவங்க மரணத்திலும் கர்த்தர் பேர் நம்பிக்கையா இருக்கும். அதனால தான் சொன்னாரு சூனியக்காரி குடும்பம் நீங்க. அதனாலதான் உங்களை பார்க்கும்போது வெறுமையா இருக்குது. ஆனா உங்களுக்காக ஒன்று செய்யற உங்க வெறுமையை நான் மாற்றுகிறேன். பேதுரு, உன் வெறுமையான வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் உங்களை தேடி வருகிறேன். எப்படி சொன்னாரு? நாகூமின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றாரு. நாகூம் 2:2 பாருங்க. நாகூம் வந்து அவன் பைபிள்ல வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி. அப்படின்னா இந்த வார்த்தை கவனிங்க. ஏற்கனவே வெறுமையாக்குனவன் உன்னை தேடி வருவான். உன்கிட்ட இருக்கிறத வெறுமையாக்கிட்டு போயிடும். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி திராட்சை கொலைகளை கெடுத்து போட்டான்னா ஒண்ணும் கிடையாது. வருமானம், வேலை, வருமானம், மூலதனம், வியாபாரம், பொருளாதாரம் இதெல்லாம் கெடுத்துருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட வெறுமையை கண்ணோக்கி பார்த்த நான் மனமாறுகிறேன், உங்களுக்காக மனம் பரிதபிக்கிறேன், ஒன்று செய்கிறேன் உங்களுக்காக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் தம்மை தாமே என்ன பண்ணாராம்? பிலிப்பியர் 2:7 சொல்லப்படுகிறது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவையின் மரண பரிந்தும் நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்முடைய வெறுமையை மாற்றுவதற்காக அவர் எல்லா வெறுமையும் அவர் தன் மேலே ஏற்றுக்கிட்டார். நம்முடைய வெறுமையான வாழ்க்கைய அவர் தன் சிரசின் மேல வைத்துக்கிட்டு நம்முடைய வெறுமை எல்லாம் கர்த்தர் உடைத்து எல்லாம் ஒன்று நிறைவாக்கிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிறகு, அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்குள்ள வந்த பிறகு, அவருடைய அபிஷேகத்தினால நிறையப்பட்ட பிறகு, ஞானஸ்தானத்தினால முழுகப்பட்ட பிறகு, சத்திய வேதத்தை கையில எடுத்தப்பட்ட பிறகு, நீ மறுபடியும் அந்த வெறுமைக்கு போனா உன்னை வெறுத்து தள்ளிடுவார். மறுபடியும் அந்த வெறுமையான கூட்டத்துக்குள்ள போனா, அந்த வெறுமையான சூனியத்து கூட்டத்திலையும், அந்த மாந்திரிக கூட்டத்திலையும், அந்த பிசாசுடைய கிரியைகள் கூட்டத்துக்கும் நீ திரும்பினா தேவனோ பேர்ல எரிச்சல் உள்ளவராய் மாறுவார். உன்னை ஒரேடியா என்ன பண்ணிடுவாரு? உன்னை வெறுத்து தள்ளிடுவார். அப்படிப்பட்ட தேவன் இந்த மாலையில நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். அவர் உங்களை வெறுக்காதபடிக்கு அவர் ஒருவரை என்ன பண்ண மாட்டாரா? ஒருவருமே தள்ளாத தேவன். ஆனா தேவைப்பட்டா நம்மளை தள்ளி விட்டுடுவார். இல்ல? ஆமா. அததான் 2வதா பார்த்தோம். ஏன் நம்முடைய படகில் இயேசு என்பதற்கு இதுக்கான காரணம். 3வது, எதற்காக நம்முடைய படகில் இயேசு? அந்த படகுடைய 3வது பெயர் கொடுக்கப்பட்டது இல்லையா? என்ன பெயர் கொடுத்தோம்? அந்த படகை முதல்ல பார்த்தோம் நின்று கொண்டிருந்த படகுன்னு பார்த்தோம். 2வது பார்த்தோம் வெறுமையா இருந்த படகுன்னு பார்த்தோம். 3வது பார்த்தோம் விரும்பக்கூடாது. ஆமா, அதுதான் நம்முடைய சூழ்நிலை இல்ல? அப்படிதான் இருந்தோம். நம்ம ஒவ்வொருவரும் அப்படிதான் இருந்தோம். ஓசியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசித்தா, தேவனை கண்கள் நம்மை பார்க்கும் போது, மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்த்த போது எப்படி இருந்ததா? விழுங்கப்படுகிறார்கள். நீங்க எப்படி இருப்பாங்களாம்? விரும்பப்படாத பாத்திரத்தை போல இருப்பார்கள். அப்படிதான் இருந்தோம், அப்படிதான் வாழ்ந்தோம். யாருக்கு நம்மளை பிடிக்கும்? நம்மளை யாருக்கு பிடிக்கும்? யாருக்கு பிடிச்சது நம்மள? தேவனை தவிர நம்மளுக்கு வேற யார பிடிச்சது இல்ல? நம்முடைய குடும்பம் நம்மளை வெறுத்தது, நம்முடைய உறவுகள் நம்மளை வெறுத்தது, நம்முடைய சுதந்திரம், நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய சிநேகிதர்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய உற்றார் எல்லாரும் என்ன பண்ணாங்கல்ல? வெறுத்தாங்க. வெறுப்பு இல்லாதபடி நம்மளை புறக்கணித்தாங்க இல்ல? அப்படித்தானே இருந்தோம். வாசிங்க 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
2 தீமோத்தேயு 2வது அதிகாரம். வாசிங்க 20ல இருந்து. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்ல. ஒரு பாத்திரம் இருந்துச்சு, வெள்ளி பாத்திரம் இருந்துச்சு, மரமும் மண்ணுமான மர பாத்திரம் இருந்துச்சு, மண்ணு பாத்திரம் இருந்துச்சு. அவைகளில் சில கணத்திற்கும் அவைகளில் சில கனவீனத்திற்கும் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். எப்படி இந்த பாத்திரத்தை உன்னை எங்க கொண்டு வந்து வச்சுக்கிறாரு? எஜமானுக்கு உகந்த பாத்திரமாய், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா, எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா, எல்லா கணத்திற்கும் உரிய பாத்திரமாய் மாற்றிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருந்தோன்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படியே ஒன்ஸ் அப்பான் எ டைம் ப்ளீஸ் கோ பேக். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலைமையை அப்படியே இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே திரும்பி பாருங்க. எங்க கிடந்தோம்? ஒருத்த சுடுகாட்டுல பார்க்கலாம், ஒருத்த ஏரியில பார்க்கலாம், ஒருத்த முன்னூத்தோப்புல பார்க்கலாம், ஒருத்த கால்வா ஓரத்துல பார்க்கலாம். இல்ல எல்லாம் ஒவ்வொரு இடத்துல சின்ன பின்னமா செதறி கிடந்தோம். எப்படி இருந்தோம்? விரும்பப்படாத பாத்திரங்களா இருந்தோம். ஆனா சர்வ வல்லவர் நம்மளை பார்த்தாரு, தேடி வந்தாரு, நம்முடைய கரத்தை நீட்டி பிடிச்சாரு, கையில எடுத்தாரு. அவர் உபயோகமான பாத்திரமா, எந்த நற்கிரியைகளுக்கும் தேவையான பாத்திரமா, எஜமானுக்கு ஏற்ற கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு விரும்புகிறார். இது பேதுருவை தேவன் அப்படிதான் மாற்றினார். இல்ல, பேதுருவை அப்படிதான் தேவன் கண்டுபிடிச்சார். தேவனை தேர்ந்தெடுக்கும் போது, பேதுருடைய படையை தேர்ந்தெடுக்கும் போது, பேதுருடைய வாழ்க்கையை பிரித்தெடுக்கும் போது, பேதுருடைய அந்த வாழ்க்கையை படகை அவரை கண்டுபிடித்த போது பேதுரு மேல ஒரு முத்திரை போட்டுட்டார். என்ன? இனி உன் படகு நிற்காது. 2, இனி உன் படகு வெறுமையா போகாது. 3, இனி உன் படகு விரும்பப்படாமல் இருக்காது. ஏன்? நீ மாத்திரம் விரும்ப மாட்ட, உன் படக உன்னை சுத்தி இருக்கிற கூட்டாளிகள் எல்லாம் விரும்ப போறாங்க. அப்படின்னா என்ன? உன் வீட்டை நீ விரும்பத்தை காட்டிலும் சுத்த வட்டாரத்தில் இருக்கிறவங்கலாம் விரும்ப போறாங்கன்னா, உன் வீட்டை கொண்டு அந்த தெருவையே ஆசீர்வதிக்க போறேன், அந்த ஊரையே ஆசீர்வதிக்க போறேன், அந்த பகுதியை ஆசீர்வதிக்க போறேன்னா அந்த வீடு எப்படிப்பட்டதா இருக்கும்? அந்த படகு எப்படிப்பட்டதா இருக்கும்? அந்த குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனா அந்த பேதுருக்கு ஒரே ஆச்சரியம். ஆண்டவரே, அந்த பேதுருடைய நிலைமை என்ன தெரியுமா? லூக்கா 5வது அதிகாரம். பேதுருடைய நிலைமை என்ன தெரியுமா? இந்த 3 விதமான காரியத்தை சொன்னாலும் கூட பேதுருடைய நிலைமை என்ன தெரியுமா? பாருங்க 8ஆம் வசனம். 8வது வசனத்துல பேதுரு பேசுறாரு, அதை கண்டு இயேசுவின் பாதத்துல விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீ என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இப்படிதான் இன்னைக்கு அநேகர் சொல்லிடுறாங்க. நன்மையை மாத்திரம் வாங்கிக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாங்க, எல்லாத்தையும் நிரப்பிக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, கொஞ்ச நேரம் எங்களுக்கு கேப் கொடுங்க ஆண்டவர், நீங்க பரலோகத்துக்கே போயிடுங்க, நாங்க இருக்கிறதெல்லாம் அக்கிரமமா அனுப்பிச்சுட்டு வந்துடுவோம். படகு நிரம்பிடுச்சு, வலை கிழியத்தக்கதாக இழுத்தாச்சு, பல லட்சத்துக்கு வருமானம் வந்துடுச்சு. இப்போ வந்துச்சு, அந்த படகு மாத்திரம் இல்ல, சைகை காட்டின அத்தனை படகும் கிட்ட வந்துடுச்சு, அத்தனை படகு நிரம்பிடுச்சு, நிரப்பி தள்ளிட்டார் தெய்வம். இப்போ சொல்றான் பேதுரு, ஆண்டவரே நான் பாவி, நீங்க போயிடுங்க, நீ ரோஷமா இருந்தா மீன் அதை இழுத்த வலையெல்லாம் போட்டுடு, உனக்கு சூடு சொன்னா அந்த வலை இழுத்தல்ல அப்படியே போட்டுட்டு கடலை வந்து செத்துரு, அதெல்லாம் உனக்கு வேணும், கொடுத்தவர் உனக்கு வேணாம்னா என்ன நியாயம் இல்ல? இது என்ன ஒரு லாஜிக்? ஒண்ணுமே புரியலையே. எங்க போடணும், இங்க போடணும், நான் போடுறேன், நான் எழுந்துட்டேன், ஐயோ பத்தல பத்தல, எல்லாரையும் கை காட்டி கொடுத்தல, எல்லாரையும் நிரப்பிட்டுல, நிரப்புறதுக்கு அப்புறம் கேட்கிறேன், அந்த நீங்க போயிடுங்க, நான் நல்லவன், நீ நல்ல வேலை தான் எனக்கு தெரியுமே, நீ நல்லவன் தான் உங்கள்கிட்ட எனக்கு என்ன வேலை? ரைட் தானே? ஏசுனால நல்லவனை தேடிய வந்தாரு, பாவிகள் நாதாரிகளை தேடி வந்தார், நாசமா போனவங்க தெரியும். நல்லதெல்லாம் நம்மலாம் நரோட்ல நின்று நாக்கு பிடிக்க சாவராம இருந்தோம், நம்மளை தேடி வந்தாரியா,
என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. இயேசு ராஜாவே ராஜாவே கொண்டாடு. இது நல்ல மாலை பொழுதுக்காக துதிக்கிறோம். என் நேரம் வரைக்கும் உங்களை நோக்கி பார்க்க, உங்களை வார்த்தை கேட்க ஆண்டவரை தந்த நல்ல கிருபைக்கு நன்றி அப்பா. கடற்கரையில பேதருடைய படகைகள் நின்று கொண்டதாக கண்டவர், வெறுமையாக கண்டவர், விரும்பப்படாததாக கண்டவர், அதே வாழ்க்கை படகை நீர் அடுத்த நிலைக்கு நகர்படியாய் மாற்றினீர். அந்த வெறுமையை நிறைவாய் மாற்றினேன். விரும்பப்படாததை விரும்பும்படியான சந்தோஷமுள்ளதாய் மாற்றினேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை கத்தரைகளுக்கு தருவீராக உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்தமானவரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்போம் நம் அனைவரோடும் தேசம் முழுவதும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் மாறாமல் என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.